மேற்கு தொகுதியில ஜெயிச்சிருக்கீங்க, வெற்றி வாய்ப்பு விஜய் வர திருச்சியில போட்டியிருந்தார் சொல்லியிருக்காரு. நான் மாண்புமிகு கழகத் தலைவர் அண்ணன் தளபதி ஆணையிட்டு திமுக வேட்பாளராக மேற்கு தொகுதியில் நிற்பதற்கு அனுமதி அளித்தார். தளபதியினுடைய ஆசையோடு நான் இந்த மேற்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த கழகத்தை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்த நம்முடைய தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க மேற்கு தொகுதி மக்கள் பெருவாரியான ஆதரவை வழங்குவார்கள் என்று சொல்கிறேன். வேற விஜய் கிழக்கு தொகுதியில் போட்டியிடாரு, திமுக பின்னோட ஏற்படுத்துமா? நான் நேற்றே பதில் சொல்லியிருக்கிறேன். தேர்தலில் யாரும் எங்கும் போட்டியிடுறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த வகையில் அவரும் திருச்சியில் போட்டியிடுகிறார். களத்திலே சென்று மக்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய முழு நம்பிக்கை தளபதி அவர்களுக்கு தான் ஆதரவாக வாக்களிப்பார்கள் கிழக்கு தொகுதியில் என்பது முழு நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. இருக்கலாம், அதில் என்ன இருக்கு? அவங்க வாய்ப்பு அரசியல் சட்டத்தில் 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ போட்டிருக்காரு. பயமா என்னன்னா எனக்கு தெரியாது. நாங்கள் திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் 1977ஆம் ஆண்டு முழு எந்த பகுதியிலும் திருச்சியில் வெற்றி பெறாத போது வெற்றி பெற்ற பகுதி திருச்சி கிழக்கு தொகுதி. எனவே அந்த தொகுதி திமுகவின் பக்கம் இருக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு தேர்தல் பணி ஆற்றுகிறோம். தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, அதுல நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. ஆனா மதுவிலக்கு சம்பந்தமா எந்த அறிவிப்பு இல்லையா சார்? இருக்கிற அறிவிப்புக்கு நீங்கள் பாராட்டு தெரிவித்தாலே போரும். இருக்கிற அறிவிப்பு எந்த பொருள் தான் என்று சொல்லாமல் 8000 ரூபாய் கூப்பன் தருவது, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் தருவது, கரும்புக்கு 4500 ரூபாய் டன்னுக்கு தருவது, புது மோட்டார் பம்ப் செட்டு தருவது, அதே போல முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி தருவது, 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவ செலவை உயர்த்தி தருவது என்று மகளிருக்கான திட்டங்களும் பொதுமக்களுக்கான திட்டங்களும் விவசாயிகளுக்கான திட்டங்களையும் நிறைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி திமுகவுடைய தேர்தல் கதாநாயகனாக அந்த தேர்தல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறந்த ஆட்சியை உருவாக்க மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்று நம்பிக்கிறேன். போட்டியிடுறவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. கீழே தானே இருந்தீங்க, அப்புறம் மேலே இருந்தீங்க. சிஸ்டத்தை தள்ளி விட்டாங்க. ஆனந்த் கிருவானந்த் பாலாஜி நீங்க முன்னாடி மட்டும் அண்ணா எங்க போற அண்ணா
நேரு எனும் நான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள ஒற்றை இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என்றும் நமது உளமாற உறுதி கூறுகிறேன். சார்